ம்ஹ்ஹ்ம். எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நிலம் எவ்வளோ ஒயிட்டா இருக்கு பார்த்தீங்களா? அங்கெல்லாம் ஃபுல்லா வெறும் என்ன இருக்கு? பனிமேகங்கள். அங்கெல்லாம் பயங்கரமான குளிர் இருக்கு. இப்போ எங்கெங்க அந்த மேகங்கள் இருக்கோ அங்க பாருங்க. இங்கேயும் பாருங்க. ஏய், என்னங்க கோயம்புத்தூர்லாம் நல்லா கூலிங்கா இருக்கட்டுக்கு, பயங்கரமான கூலிங் கட்டுக்கு. இங்கெல்லாம் ஹீட்ல இருக்கு. ஹீட் இங்க அந்த அளவுக்கு ஹீட்டா இருக்கு. இங்கெல்லாம் நல்லா கூலிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. வா வா. இங்க பாருங்க. நல்லா கூலிங். பாருங்க லோ கூல். நல்லா கோல்டில் இருக்கு. நல்ல சரியான கூலிங். பார்க்கலாம். லட்சுமி கம்பெனி இங்கே பாருங்க. செம்மையாக இருக்குது. சேட்டலைட் மூலமாக இந்தியா பார்க்க இருந்தால் பரவாயில்ல. அவங்க ஏகப்பட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் எவ்வளோ லட்சம் மரத்துக்கு போட்டிருப்பாங்க தெரியுமா? அடுத்த புயல் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. ஏன் நாங்களே 1.5 லட்சத்துக்கு தோப்படுத்திருக்கோம். திடீர்னு ஒரு காற்று வந்து மரத்தெல்லாம் சாய்ச்சிடுச்சுன்னா அவ்வளோதான். என்னோடய ஊர் வந்து கடலூர் மாவட்டம், பண்ருட்டி வட்டம், நெய்வேலி பக்கம், பேர் பிரியான் குப்பம் என்னோடய ஊர் நேம். நாங்கள் பெலா மரம், முந்திரி அதெல்லாம் குத்து எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. புயல் மட்டும் எதுவும் வரக்கூடாது, வந்தால் அவ்வளோதான். நாங்கள் 1.5 லட்சத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பெலா மரம் நம்பி எடுத்திருக்காங்க. பார்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வர இருந்தால் சரி. இந்த மாதம் மட்டும் எப்படியாச்சும் கடந்துடணும். பார்க்கும். நானும் டெய்லிக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி ஏதாச்சும் உருவாகுதா, இல்லை ஏதாவது பயங்கரமாக காட்டுறது விழ போகுதா அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக இருந்து பாருங்க. கடல்லாம் எந்த அளவுக்கு மேகங்கள் இருக்குது அப்படின்ட்டு. இங்கெல்லாம் நல்ல மேகங்கள். இங்கே தான் நல்ல மழை மேகங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களா. வா, வேறு லெவல் வேறு லெவல். இங்கே பாருங்கள் சேட்டலைட் மூலமாக மேகங்கள் எப்படி காமிக்கிறாங்கன்னு. ஓ, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னா இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது. நீங்களும் அந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு.